ஓம் குருப்யோ நமக. ஜனனி ஜன்மசவிக்கான வர்த்தனை குல சம்பத்தாம் பதவி பூர்வக்கூடியானாம் லிகிதே ஜென்ம பத்திரிக்கான. அதாவது ஒரு மனிதர் பிறப்பு இறப்புன்றது பூர்வ கர்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ கர்மங்கள். அதுதான் இது நம்ம சொல்கிற ஸ்லோகங்கள். நீ என்ன செய்கிறியோ அது நீயும் அனுபவிச்சு ஆகணும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, திருமணை தடை, அதாவது ராகு தோஷம் கேது தோஷம் இருக்கா, அல்லது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நாகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் தீமகே தன்னோ தந்தி நாக பிரதோஷாய். அதாவது நாகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் தீமகே தன்னோ ராகு பிரசோதாய. அதாவது இது ராகுக்குரிய இது மந்திரங்கள். இங்கே ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் இப்போ நிறைய பேர் பொருத்தங்கள் பார்க்குறாங்க. பொருத்தம் இந்த ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு 10க்கு 9 வருது, 10க்கு 7, 12க்கு அப்படின்றாங்க. ஒரு 10க்கு ஒரு 7, ஒரு தினம் கணம் மகேந்திரம் ரஜ்ஜி நாடி, அந்த 5 பொருத்தம் வந்தாவே போதும். அது ஒரு 10% தான் ஆக்சுவலாக. பொருத்தங்கள் மாத்திரம் இல்லைங்க. அதாவது கட்டம் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அந்த கட்டத்தில் என்ன ஆக்கணும்னா, உங்களுக்கு நல்ல கிரகங்கள் அமையணும். 7, 8 களத்திர ஸ்தானம், அந்த மாதிரி 8ஆம் இடம் பூர்வ கர்மஸ்தானம், குழந்தை ஸ்தானம் 5, 7, 11 ஸ்தானம் நல்லா அமையணும். அதுதான் நாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். 10% பொருத்தம் வந்துச்சு, கல்யாணம் பண்ணிடலாம். ஒரு வேறு ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டே முடிவு எடுத்துட்றாங்க. அப்புறம் ஜோசியர்கிட்ட வராங்க. புருஷனும் இப்போ இந்த சைடு அந்த சைடு, மாப்பிள்ளை சைடு பொண்ணு சைடு நம்மக்கிட்ட உட்காரும்போது அந்த கட்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தவறாகவே இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அது தப்புங்க. நீங்கள் எப்போதுமே பொருத்தங்கள் 10% தான், 90% கட்டம். அவங்களுக்கு என்ன செவ்வாய் இருக்கா, ராகு இருக்குதா, சனி இருக்குதா, கடத்திரஸ்தானம் 2, 8, 7 அது எப்படி இருக்குது, 12 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி, அதெல்லாம் கூட சரியாக தான் இருக்குது. ஆனால் சில பேர் கல்யாணம் செய்கிறாங்க, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுது, இல்லை குழந்தையும் இல்லாமல் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு ஜோதிடர்ன்றது யார் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்து பால்யம், யவனம், கௌமாரக்கும், விருத்தாப்பம், பால்யத்தில் யார் ஒருத்தர் ஜோதிடத்தை எடுத்து அவங்க வம்சாவி, அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ ஜோதிடராக இருந்துக்கணும். அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு ப்ராக்டிக்கல். இப்போது விவசாயி ஒரு ஏர் ஓட்டுறதுக்கு அவருக்கு என்ன சயின்ஸாக, அவர் என்ன ஸ்கூல் போய் கற்றுக்கணும். அவர் அப்பா ஓட்டார், அவர் ஓட்டார். ஜோதிடமும் அதுதான். இது ஒரு கடலுங்க. இது கடல்ன்றதுன்னா சாதாரண கடல் இல்லை. இது ஒவ்வொருத்தர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்க்குற ஒருத்தர் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறவன், வாங்க இலவச ஜோதிடம் ஒரு 3 மாதம், உடனே ஜோதிடத்தை எடுத்துக்கிறது, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறது, அது பிரிண்ட் அவுட்டு போட்டு அவங்க கொடுங்கன்னு சொன்னால் அதுவும் இல்லை, பலன் வேறு சொல்லி, அது மாதிரி என்ன ஆகுன்னா தவறான ஒரு அவங்க பிஸ்னஸ்ஸு. இது இப்போ இந்த காலத்தில் ஏதோ ஒன்று செய்யணும். இப்போ ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க, வேறு என்ன தொழில் செய்கிறதுன்னு பார்க்குறாங்க. ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு பிரிண்ட் அவுட்டு போட்டு கொடுங்கன்னு சொன்னால் அது செய்கிறதில்ல, பலன் வேறு சொல்கிறது, நேருக்கு நேர்மாற பலன் சொல்லி அவங்க லைஃப்பை வாழ்க்கை கெடுத்துறது. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. காரணம் நீங்கள் நிறைய கல்யாணம் தடைகள் ராகு கேது இதெல்லாம் இருந்தாலையும் ஜோதிடர்னால தான் கல்யாணம் தடை. எடுத்த உடனே இது ஆகாதுங்க, இது 8ல் இருக்குது, 9ல் இருக்குது, இது முடியாது, இதுதான் அவங்க பேச்சியே. அதாவது எடுத்த உடனே அதை ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. சும்மா உடனே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதானே, அவங்க ஒன்றும் பண்ணவே முடியாது இல்லையா. இல்லைங்க, 2 ராகு, 2ல் கேது, 7ல் ராகு, 8ல் கேது, இந்த மாதிரி 12ல் இருக்குது. அப்போது கல்யாணம் இந்த ராகு தோஷம் இருக்கிறவங்க தான் செய்யணும். அப்போது இந்த காலத்தில், லைவீக காலத்தில் எல்லாமே படிச்சுட்டாங்க. பொண்ணு கிடைக்கிறதே அபூர்வம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20, 60, 70% படிக்கும்போது வேலை செய்யும்போதே கல்யாணம் ஆயிடுது. அதுக்கு மேலே ஒரு 20% அவங்களே எங்கேயோ ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு 20% தான் பெரியவரால் நிச்சயிக்கப்பட்ட பொண்கள் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நல்ல வயசுங்க, அதுதான் பெரிய விஷயம். இது எங்கே தேடுறது, எங்கே கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கு என்ன தான் ஆல்டேஷன் இப்போ எல்லாமே இருக்குது. அதாவது இப்போ வெயில் இருக்குன்னா அதுக்கு ஆல்டேஷன் என்ன, ஏசி அல்லது ஃபேனு. கிரகங்களும் அப்படி தான்.
எந்த கிரகம் எந்த திசா புக்தி நடந்தாலும் எதா நடந்தாலையும் இப்போ கால சர்ப்ப தோஷம்ன்றோம். ஐயோ! கால சர்ப்ப தோஷம் கல்யாணமே ஆகன்னா அப்ப எப்படி ஆகுறது அது? அப்படி இல்லை. அதுக்கு வந்து நட்பு கிரகத்தோடோ, நல்ல கிரகத்தோடோ, கேதோ, ராகோ பயணம் இருந்தாக்க, அவங்க ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அடைவாங்க. ராகு போல் கொடுப்பானும் இல்லை, கேது போல் கெடுப்பானும் இல்லை. அதாவது ராகு கொடுக்குறவன் தான். எப்போ கொடுக்குறவன்னா, அந்த கிரகத்தில், அந்த சக்கரத்தில், ராசி கட்டத்தில் நல்ல இடத்துல அமைஞ்சால் தான் கொடுக்குவாப்படி. கேது மாத்திரம் எல்லாத்துக்கும் கெடுத்துறதில்ல. நீ பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்ம இவர் ஏடிஎம் கேட்கும்போது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தாப்படி இவர். அவர் அவர் பேர் சொல்லக்கூடாது. அவர் நான் வந்து அவருக்கு செய்யும்போது எல்லா ஜோதிடரும் என்ன சொன்னாங்கன்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து பெரிய உன்னதமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அமையுது அப்படின்னு சொன்னாப்படி. கேது கெடுப்பானா. அவர் அப்போ தான் வந்து கேது தான் அவர் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவரை கூப்பிடும்போது பெரிய ஒரு கட்சியில் பொறுப்பு கொடுத்து மாநில லெவலில் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆக்குறாப்படி. அது முடிஞ்சு சுக்கிர திசை வரும்போது அவர் எல்லா இதுவும் பதவியும் பறிப்போகுது. அப்போ ஏன் சுக்கிரன் வந்து ஐயோ பெரிய ஆள் இங்கே என்னப்பா சுக்கிர திசை, அது இல்லை. சுக்கிரன் நீச்சம் அவருக்கு சுக்கிரன் நீச்சம். அப்போது குருவே நீச்சமாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான். அந்த கிரகங்கள் வந்து களத்திரக்காரகனுக்கு, புத்திரக்காரகனுக்கு, பூர்வ கர்மஸ்தானத்துக்கு வந்து நல்ல நல்ல கிரகம் சேர்த்து இருக்கணும். அதாவது வந்து சேருமிடம் அறிந்து சேருன்றாங்க. யார் கூட சேரணும்னா, ராகுவோடு நல்ல கிரகம் சேர்ந்தால் அப்போ அவங்க உன்னதமான இது நல்ல அதே கேதுவும் அப்படி தான். அதனால் வந்து பரிகாரமே இருக்காது. அந்த பரிகாரம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது என்னன்னா சிலது உண்டு. பரிகாரம் வந்து கண்டிப்பாக உண்டு. பரிகாரம் இப்போ நம்ம கடவுள் கும்பிட்றோம், கடவுள் நான் இப்போ பார்த்துட்டே இருக்கிறோன்னா எல்லாருக்கும் தான் கடவுள். அது இல்லை. நீ உனக்கு ஒண்டி தான் ஜாதகம் அது. உன்னுடைய சுய ஜாதகம், நீ பிறந்த தேதி, நீ பிறந்த இது வந்து சுய ஜாதகம் எது? உன்னுடைய ஜாதகம், உன் கட்டம் தான். அப்போது அவங்க கட்டத்துப்படி தான் அவங்க வாழ்க்கை அமையுமா ஒழியோ, நீ என்ன முயற்சி பண்ணாலையும் ஆகாது. இப்போ இப்போ ராகு சில கிரகத்தோடு சேர்றான் செவ்வாயோட அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து அதாவது நீதியான வழியில் போகாமல் அநீதி வழியில் சம்பாரித்து அவங்க பெரிய பிரபலம் ஆகுவாங்க. ஆனால் இறுதி காலகட்டத்தில் அவங்க ரொம்ப உடல் நோய்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி சில உதாரணம் இதெல்லாம். அப்போ 7ஆம் இடம் சொல்லும்போது கடத்திர ஸ்தானம்க்கு சனியோட குரு சேரும்போது மனைவி ஸ்தானம், அதான் சொல்கிறேன் மனைவி ஸ்தானம். கண்டிப்பாக ஒரு மனைவி ஸ்தானத்தில் வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். 7, 8 நம்ம சுத்தமாக்கணும். அல்லது சுப கிரகங்கள் இருக்கும். அது கெட்ட கிரகங்கள் இருக்கும்போது நாம் அதுக்கு தகுந்த ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை நல்ல ஜாதகமாக பார்க்கணும். மாப்பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா பொண்ணுக்கு நல்ல ஜாதகமாக பார்க்கணும். அப்போது கெட்டவனோடு சேர்ந்தாக்கா அப்போ என்ன ஆகுது? எல்லாமே ஒன்றுமே இல்லாத போயிடும். அதனால் நல்லவன் கெட்டவனோடு சேரும்போது அந்த கெட்டவன் கூட நல்லவன் ஆயிடுறான். இதுதான் முறை. இப்போ நான் வந்து நான் சின்ன வயசில் ஆக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே நான் சொல்கிறேன். நான் 25 நான் எனக்கு ஒரு 15 வயசுன்னு வைங்க. இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது. அப்போது 50 வயசுக்கு முன்னே அது சாயா கிரகம், நிழல் கிரகம். ஜாதகம் எழுதும்போது சொல்லுவார், ராகு கேதுன்னு அது ஒரு கிரகமே இல்லை கொடுக்க நான் அப்படி. எங்கள் அப்பா ஜாதகம் எழுதும்போது அஷ்டவர்க்கம் போடும்போது சொல்லுவார். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு இந்த பருவம் எல்லா கோயில்லையுமே வந்து ராகு பகவான் இது செய்கிறது, பூஜை செய்கிறது, ராகு இடைப்பெயர்ச்சி, இதெல்லாம் வந்து பிஸ்னஸ். இது ஆக்சுவலாக இதுதான் உண்மையான கிரகங்கள் எதுன்னா குரு இடைப்பெயர்ச்சி, சனி இடைப்பெயர்ச்சி தான். ராகு கேது இடைப்பெயர்ச்சின்றது பெருசாக வந்து நாம் எடுத்துக்கூடாது. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இப்போ பொதுவாக மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அனைத்தையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா? கண்டிப்பாக. ஏன்னா உன் ஜாதகம் நல்லா இருக்கு. உன்னுடைய இது வந்து திசா புக்தி நல்லா இருக்கணும். உன்னுடைய ஜனன காலம் அம்சா லக்னம் நல்லா இருந்தால் தான் அது நடக்கும். அதனால் வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல ஒரு அனுபவமான ஜோதிடர், நல்ல ஒரு அனுபவம், ஒரு கொஞ்சம் நல்ல சின்ன வயசுலேருந்து ஜோதிடங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் உங்கள் சுய ஜாதகத்தை கொடுங்க, பொருத்தத்தை பாருங்கள். சும்மா கம்ப்யூட்டரில் போய் பார்த்துறது, இது இந்த மாதிரி வந்துச்சுன்றது. இப்போ கம்ப்யூட்டர் சின்ன பசங்க இப்போ தான் அவங்களுக்கு சொல்லப்போனால் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு ஒரு
பிறந்த தேதியும் டைமும் கொடுங்க. அவங்க லக்னம் எடுத்து ராசி அமைக்கணும். அவர் தான் ஜோதிடம். நீங்க இதே எடுக்காதீங்க. எந்த காரணத்த கொண்டும் கம்ப்யூட்டர் எடுக்கக்கூடாது, செல்லு எடுக்கக்கூடாது. நீங்க அதெல்லாம் வேணாங்க. பஞ்சாங்கத்த பார்த்து நீங்க வந்து செய்யுங்க. அப்படின்றது அப்ப தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க உண்மையான ஜாதகரா அப்படின்னு தெரியும். நாம ஏதோ ஒண்ணுக்குறாங்க சின்ன சின்ன பசங்க, இப்போ ரிட்டயர்ட் ஆனவங்க, இப்போ தொழில் எங்க பாரு எல்லாம் ஜோதிடரே, எங்க பாரு ஜோதிட வகுப்பு. ஏன்னா சாதாரணங்க 2, 3 மாசத்துல இதெல்லாம் வந்து பல வருஷங்கள் அனுபவம் வேணும் இதெல்லாம். 2வது ஜோதிடர்களுக்கு இந்த வாக்கு ஸ்தானம் நல்லா இருக்கணும். அவங்க அவங்க தூய்மையா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஜோதிடம் சொல்றவங்க தூய்மையா இருக்கணும். அவங்க பேசுற பேச்சு வந்து கரெக்ட்டா இருக்கணும். எப்பவுமே அ ஏதோ ஒண்ணு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஒரு நல்ல வார்த்தைய பேசுவாங்க. நல்லதே அது பெரிய பிரச்சனையா இருந்தா கூட நல்ல வார்த்தைய பேசுவாங்க. சில பேர் எடுத்த உடனே கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. யார் சில ஜோதிடர். அவங்ககிட்ட எந்த காரணத்த கொண்டும் அபசகுனமான வார்த்தைகள் பேசக்கூடியவங்ககிட்ட போகாதீங்க. அதனால வந்து இந்த நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, உங்க ஜாதகத்தை உங்க தெரிஞ்ச ஜோதிடரை நீங்க வந்து பார்த்து, அவங்ககிட்ட நீங்க வந்து அ பார்த்து கட்டத்த பார்த்து எப்ப அப்படி இருந்தா என்ன தோஷம்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இங்கே ஒரு டேம்ல போய் உட்கார வச்சு அவங்கள எல்லாம் தோஷம் நான் கழிக்கிறோம். நானே செய்றோம். அதுக்கு மேல வந்து அவங்கள காலஸ்தரிக்கு தான். ஏன்னா காளஹஸ்தி என்ற திருப்பதி பக்கம் இருக்கு ஆந்திராவுல. சுயம்பான ஒரு கோயில் அதுதான். கால சர்ப்பம். அதாவது கால சர்ப்ப தோஷமாகட்டும், அது 2ல 12ல 7, 8ஆ இருந்தாலும் பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும் வேற வழி இல்ல. அது வந்து அங்க செய்றதுக்கு இப்போ முடியாது. நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது வெறும் ராகு காலத்தில தான் செய்வாங்க. எங்க அப்பா ஜோதிடருங்க நெறைய பேர் அழைச்சுன்னு போவோம். நானும் கூட போகுவோம். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ராகு இப்போ வெள்ளிக்கிழமை அப்டின்னா 12 டூ 10 டூ 12 வந்து அப்ப போய் அப்பதான் செய்வாங்க. ஒரு 30 பேரோ, 20, 30 அவ்வளோதான் இருக்குவாங்க அப்பலாம். அப்படிதான் ஒரு ஒரு ஆளுக்கும் அந்த ஜென்ம நட்சத்திரம், ராசி சொல்லி, உங்க குலதெய்வத்த சொல்லி, அவங்களுக்கு என்ன தோஷம்னு ஜாதகத்த வச்சு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்ல. அப்படியே ஒரு 500, 1000 பேர், 2000 பேர், 3000 பேரு. அது காசுக்கு தகுந்த மாரி. அப்போ அவங்க ஜாதகமும் சொல்றதில்ல, உங்க நட்சத்திரமும் சொல்றதில்ல. பொதுவான வந்து குடுத்துடுறாங்க. எல்லாத்துக்கும் நிவாரணம் ஒரே மாத்திரை. ஏபிசி மாத்திரை அப்படின்னு அந்த மாரி வந்து அப்படி இல்லைங்க. எந்த கிரகத்தில என்ன இருக்குன்னு சொல்லி நானு பரிகாரம் செஞ்சுட்டோம். எனக்கெல்லாம் நல்லா நடந்துருச்சு அப்படின்றதும் தப்புங்க. ஒரே அடியா இப்ப கல்யாணம் இப்ப செஞ்ச உடனே ஆகுமானாக்க அதுவும் தவறு தான். ஒரு 100க்கு வந்து ஒரு 98% ஒரு 2% வந்து சில நேரத்தில அவங்க பூர்வ கர்மம் நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாது. அந்த மாரியும் இருக்கு. அதனால நீங்க வந்து நல்ல ஜோதிடர பார்த்து, உங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கைய நிர்ணயிங்க. அப்பதான் நீங்க வந்து திருமண வாழ்க்கை நல்லாருக்கும். அப்பதான் டைவர்ஸ் ஆகாது. புத்திர பிரச்சனை வரக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு, இப்போ கல்யாணம் ஆகி 1 வாரத்தில வந்து 2 வாரத்தில, மாசத்தில வந்து டைவர்ஸ் போடுறாங்க. என்ன காரணம் அப்டின்னா, இதுதான் நாம செய்ற அப்பா செய்ற தவறுங்க, அம்மா செய்ற தவறு தான். இது வந்து நல்லா நீங்க ஆராய்ச்சி பண்ணி செய்யுங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் குருஜி ஆர். வெங்கடேஷ் ஜோதிடர், தினசுடர் பத்திரிகை ஜோதிடர். என்னுடைய அ தொலைபேசி எண் வந்து 9442322198. இன்னொன்னு 8098995305 கிருஷ்ணகிரி. இதற்கு நீங்க தொடர்பு கொண்டா, நீங்க வர முடியல அப்டின்னா, எனக்கு WhatsAppல உங்க ஜாதகத்த அனுப்புங்க. அதில வந்து உங்களுக்கு என்ன எப்படி இருக்குதுன்னு நான் கிளியரா உங்களுக்கு WhatsAppலயே நான் சொல்லிடுறோம். அதுக்கு வந்து ஒரு டேட் வச்சு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு, நீங்க சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து கிளியரா பலனெல்லாம் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.